அமெரிக்காவை புலம்பெயர்ந்தோர் நாடு என்று சொல்வார்கள். புது உலகம் என்று கூறப்பட்ட இந்த நிலப்பகுதிக்கு பிரிட்டனில் இருந்து பலர் இடம்பெயர்ந்து குடியேறினார்கள். மத துன்புறுத்தல் காரணமாக பிரிட்டன் அரசே பலரை இங்கே குடியமர்த்தியது. அதனை அடுத்து மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் மக்கள் அமெரிக்காவில் குடியேறினார்கள். அப்படி குடியேறிய மக்கள் வாழ்ந்து வந்த 13 காலனிகள் பிரிட்டன் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஒரு நாள் கப்பலில் வந்திறங்கிய டீக்கு வரி செலுத்த மாட்டோம் என்று தொடங்கிய போராட்டத்தை அடக்க அமெரிக்கா மீது முழு போரை தொடுத்தது இங்கிலாந்து. அந்த போரில் பிரான்சின் ராணுவ உதவியுடன் அமெரிக்கா வென்றது. பிரிட்டனில் இருந்து சுதந்திரம் பெறுவதுதான் நல்லது என்று 13 காலனிகளும் முடிவு செய்தன. 13 காலனிகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய கான்டினென்டல் காங்கிரஸ் சுதந்திர தின பிரகடனத்தை வெளியிட்டனர். இப்படித்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற நாடு உருவானது. அன்றிலிருந்து ஜனநாயக மற்றும் குடியரசு ஆகிய இரு கட்சிகளே அமெரிக்க அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த சூழலில் 1849ஆம் ஆண்டில் த அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. ஒரு ரகசிய சங்கமாக இயங்கியது. இக்கட்சியினர் பூர்வீகமாக அமெரிக்காவில் பிறந்த குடிமக்களுக்கு மட்டுமே ரகசியமாக சந்தித்து புதிய உறுப்பினர்களாக சேர்த்து வந்தனர். இது குறித்து யார் கேள்வி கேட்டாலும் எதுவும் தனக்கு தெரியாது என்று பதிலளித்தனர். இதனால் த அமெரிக்கா பார்ட்டியை நோ நத்திங் என்று அழைக்க தொடங்கினர். இந்த கட்சியின் பெயரில் புதிய கட்சியை உலகப் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் தொடங்கப் போவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அமெரிக்காவின் 47வது அதிபரான ட்ரம்ப் அரசின் தேவையற்ற செலவீனங்களை குறைப்பதற்காக எலான் மஸ்க் தலைமையில் அரசின் செயல்திறன் துறையை உருவாக்கினார். இந்நிலையில் ட்ரம்ப் கொண்டு வந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற வரி மற்றும் செலவு மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக விமர்சனம் செய்ததோடு ட்ரம்பின் நிர்வாகத்திலிருந்தும் விலகினார். தேசிய கடனை $4 டிரில்லியன் அதிகரிக்கும் மசோதாவின் பரிந்துரையையும் மஸ்க் கடுமையாக எதிர்த்துள்ளார். தான் இல்லை என்றால் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் தோற்றிருப்பார் என்று கூறிய எலான் மஸ்க் ட்ரம்பை நன்றி இல்லாதவர் என்றும் விமர்சனம் செய்திருந்தார். மேலும் தற்போதைய அதிபர் ட்ரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜேடி வான்ஸை அதிபராக்க வேண்டும் என்ற கருத்தை ஆதரிப்பதாக கூறினார். பாலியல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்று சிறையில் தற்கொலை செய்து கொண்ட ஜெஃப்ரி எப்ஸ்டைனின் ஆவணங்களில் ட்ரம்பின் பெயரும் இருப்பதாக கூறி எலான் மஸ்க் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தினார். தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்காவின் 80% நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டதா என்று எலான் மஸ்க் வாக்கெடுப்பு நடத்தினார். அதற்கு ஆம் என்றும் புதிய கட்சி தேவை என்றும் 80% பேர் வாக்களித்தனர். மக்கள் தங்கள் கருத்தை சொல்லிவிட்டார்கள். எனவே நடுத்தர 80% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி வேண்டும் என மஸ்க் பதிலளித்திருந்தார். த அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரை பரிந்துரை செய்தவருக்கு இந்த பெயர் உண்மையாகவே அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் பெயர் என்று எலான் மஸ்க் பதிலளித்தார். எலான் மஸ்கின் புதிய கட்சி கருத்துக்கு அதிக அளவில் ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் விரைவில் அவர் அரசியல் கட்சியை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் இரு கட்சி அரசியலை எலான் மஸ்க் உடைக்க பார்க்கிறார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க வரலாற்றில் அதிபர் பதவிக்கு 3ஆம் தரப்பு வேட்பாளர்கள் அதிகம் சத்தம் போட்டிருக்கிறார்கள் என்றாலும் யாரும் பெரிதாக வெற்றியை நோக்கி நகரவே இல்லை. 1912இல் தியோடர் ரூஸ்வெல்ட்டின் முற்போக்கு கட்சி வெற்றிக்கு மிக அருகில் வந்தது. இதில் தியோடர் ரூஸ்வெல்ட் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1992இல் ஹென்றி ரோஸ் பெரோட் 19% வாக்குகளை பெற்றார். 1968இல் ஜார்ஜ் வாலஸ் 5 மாநிலங்களை கைப்பற்றினார். ஆனால் நீடித்த அரசியல் களத்தில் 3வது வேட்பாளர் யாரும் வெற்றி பெறவில்லை. அமெரிக்காவில் வாக்குச்சீட்டு சட்டங்கள் மாகாணத்துக்கு மாகாணம் மாறுபடும். இது புதிய அரசியல் கட்சி வேட்பாளர்களின் வெற்றியை தடுப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் கட்சி உட்கட்டமைப்பு, களப்பணியாளர்கள் மற்றும் தேர்ந்த சட்டக்குழுக்கள் ஆகியவற்றை புதிய கட்சிக்கு உருவாக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆன்லைனில் 80% மக்கள் ஆதரவை பெற்ற எலான் மஸ்க் ஆஃப்லைனில் வெற்றி பெற முடியுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.